சோளம் 1 கப் எடுத்துருக்கிறேன். ரைஸ் பாருங்கள், அதுக்கு ரொம்ப கம்மியாக 1/4 கப்பு அப்படிங்கிறத விட கம்மியாகவே எடுத்துகிட்ட போதும். இவ்வளோதான். வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம். உளுந்து வந்து 1 கைப்பிடி, நம்ம கைப்பிடிக்கு 1 கைப்பிடி, ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வரும். அவ்வளோதான். இதுதான் தேவையான பொருட்கள். சோளம், அரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம். இந்த 4 பொருட்களையும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஆட்டி ஒரு 4 ஹவர்ஸ் புளிக்க வச்சுக்கலாம். 4 ஹவர்ஸ் புளித்தாலே போதும், நல்லா புளிச்சிடும், நல்லாயிருக்கும் மாவு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் ஒரு கடாயில் போட்டு தாளித்து எடுத்து மாவில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ பணியாரக்கல்லில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். நல்லா எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அழகாக திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக நல்ல கோல்டன் கலரில் குழிப்பணியாரம் ரெடிங்க. வெள்ளைச்சோளம் குழிப்பணியாரம். இதுக்கு நல்லா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.